ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சீரியஸ் பேரலல் சர்க்யூட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீரியஸ் சர்க்யூட் போக போகிறோம், சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரியல் பேரலல் சர்க்யூட் அப்படின்னா பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் காம்பனன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, இண்டக்டர். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் டூ டைப்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து சீரியஸ் கனெக்ஷன், ரெண்டாவது வந்து பேரலல் கனெக்ஷன். இந்த ரெண்டு கான்செப்டும் மெஸ்ஸு அனலைசிஸ், நோடல் அனலைசிஸ், நெட்வொர்க் தியரம்ஸ், ஏசி சர்க்யூட்ஸ், அப்புறம் வந்து போன்ற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டாபிக்ஸில் பேசிக்கே இந்த சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் மூலமாக தான் காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சீரியஸ் சர்க்யூட். வாட் இஸ் சீரியஸ் சர்க்யூட்? சீரியஸ் சர்க்யூட்னா ஒரு காம்பனண்ட்டில் ஒரு காம்பனண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு காம்பனண்ட் சேம் சிங்கிள் பாத் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது சீரியஸ் சர்க்யூட்டு. இப்போ 12 வோல்ட்டை வந்து R1 R2 R3 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டரை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அதில் வந்து கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ சீரியஸ் சர்க்யூட்டில் எல்லா ரெசிஸ்டரும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். I1 I2 I3. சீரியஸ் சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் எல்லாத்துலேயும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். எல்லா ரெசிஸ்டர்லையும் ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ கரண்ட் 2A ஆம்ஸ் என்றால் R1 R2 R3 மூணுமே 2 ஆம்ஸில் தான் இருக்கும். இப்போ வோல்டேஜ் டிவைட்ஸ் பேட்ரி வோல்டேஜ் ரெசிஸ்டர்ஸ்க்கு இடையில இது வோல்டேஜ் வந்து எப்படி டிவைட் ஆகும்னா, பேட்ரி வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டர்ஸ்க்கு இடையில வந்து பிரியும். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா V1 + V2 + V3 அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டோட்டல் வோல்டேஜ் வந்து எப்படின்னா 24 வோல்ட்டு இப்போ கொடுக்குறோன்னா R1 R2 R3 அதில் மூணுலேயுமே எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ R1ல் வந்து 8, R2ல் வந்து 10, R3யில் வந்து 6. ஓகேவா? இப்போ வந்து 8 + 10 + 6 = 24 வோல்ட்டு. அது மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். எப்படின்னா சீரியஸ் ரெசிஸ்டன்ஸில் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். R ஈக்குவலன்ஸ் R1 + R2 + R3. எக்ஸாம்பிள் R வந்து 2 ohmsனா R2 3 ohms, R3 5 ohms. இது மூணுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு R ஈக்குவலன்ட் கிடச்சிடும். சீரியஸில் வந்து டைரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. R ஈக்குவலன்ஸ் R1 + R2 + R3. நியூமெரிக்கலாக எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ 12 வோல்ட் வந்து போகுது ஒரு சர்க்யூட்டில். அதில் வந்து 2 ohms 4 ohms 6 ohms 3 ohms ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ கரண்ட் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ என்னென்னா 2 + 4 + 6 = 12 ohm. அதே மாதிரி கரண்ட் I V/R ஃபார்முலாவில் ஃபைன் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இடையில வந்து இந்த 2 ohm 4 ohm 6 ohm இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த 2 இருக்குது. இப்போ ஐயோட வேல்யூ கிடச்சிச்சு. 2 ohm ரெசிஸ்டர் I × R போட்டோம்னா ஃபார்முலா படி இவ்வளோ வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்லேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ரெண்டாவது பேரலல் சர்க்யூட்டு. வாட் இஸ் பேரலல் சர்க்யூட்? பேரலல் சர்க்யூட்னா காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று 2 நோட்ஸ்க்கு கனெக்ட் செய்யப்பட்டிருந்தால் அது பேரலல் சர்க்யூட்டு. கரண்ட் செல்லில் பல பாதை இருக்கும், பல ரூட் இருக்கும். இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்காக பேரலல் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். அங்கே சீரியஸ் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் சேமாக இருக்கும், பேரலல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து எல்லா கரண்ட்டு சேமாக இருக்கிறதுனால I I1 I2 I3 எழுதணும். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் வந்து பேரலல் சர்க்யூட்டில் சேம். ஸோ V1 V2 V3 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் தான். சோர்ஸ் 24 வோல்ட்டு. ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து V1 V2 V3 மூணுலேயுமே 24 வோல்ட்டு தான் கரண்ட் வந்து மூவ் ஆகும். கரண்ட் வந்து இங்கே டிவைட் ஆகுவாங்க, வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். சீரியஸில் இங்கே வந்து கரண்ட் வந்து டிவைட் ஆகும். எப்படின்னா I I1 + I2 + I3. அதே மாதிரி இங்கே ஈக்குவலண்ட், அங்கே வந்து சீரியஸில் ஈக்குவலண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் R ஈக்குவலன்ஸ் R1 + R2 + R3. இங்கே வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா 1/R ஈக்குவலன்ஸ் 1/R1 + 1/R2 + 1/R3. பேரலல் சர்க்யூட்டில் R ஈக்குவலண்ட் இப்படி இருக்கும். இப்போ R1 வந்து 6 ohm, R2 வந்து 3 ohm. ஸோ 1/R 1/6 + 1/3 அந்த மாதிரி ஃபைன் பண்ணி நம்ம வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம், R ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கரண்ட் டிவிஷன்ஸு கரண்ட் வந்து 2 பிரான்ச்சில் டிவைட் ஆகும். கரண்ட் டிவிஷன்ஸ் வந்து இப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச்சில் வந்து அதிகமாக கரண்ட் ஆகும், ஹை ரெசிஸ்டன்ஸில் வந்து
லோவாக கரண்ட் ஆகும். அது லோ ரெசிஸ்டன்ஸ்னால் கரண்ட் வந்து லோவாக தான் ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அதில் கரண்ட் வந்து அதிகமாக தான் மூவ் ஆகும். ஹை ரெசிஸ்டன்ஸில் வந்து கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக பண்ணுறப்போ நம்மளோட கரண்ட் வந்து அந்த சைடு லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுறப்போ என்ன ஆகும்னா கம்மியாக போகும். ஓப்பன் சர்க்யூட் பார்க்க போகிறோம். அதில் வந்து கரண்ட் வந்து 0 ஆம்ஸ் தான். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் ஓப்பன் சர்க்யூட்டில் வந்து சுவிட்சை ஓப்பன் கண்டிஷனில் வந்து கரண்ட் வந்து 0 ஆம்ஸில் இருக்கும். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும். வோல்டேஜ் வந்து இருக்கும். ஓகேவா. ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து ஒயர் ரெசிஸ்டன்ஸ் 0 ஓம். ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஓம் இருக்கும். ஒயர் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். இது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சீரியஸ் விசஸ் பேரலில் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி கரண்ட்டு சீரியஸ்லி பேரலில் என்ன ஆகும்னா கரண்ட் வந்து சீரியஸில் சேமாக இருக்கும், பேரலில் வந்து டிவைட் ஆகும். வோல்டேஜ் வந்து சீரியஸில் டிவைட் ஆகும், பேரலில் சேமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுவாங்க, வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் பேரலில். அப்புறம் பாத் இங்கே ஒன் பாத்தாக இருக்கும், அங்கே வந்து மெனி பாத் இருக்கும். ஃபெயிலியர் ஒன் காமன் சீரியஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவுட் ஆச்சுன்னா கூட அது வந்து சிங்கிள் வேல தானே இருக்கும். ஸோ சிங்கிள் பாத்து. ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் போகவே போகாது. ஆனால் பேரலில் அப்படி இல்லை. அதர் பிரான்ச்சஸ்லேருந்து கண்டினியூவாக ஒர்க் ஆகும். ஒரு பிரான்ச் விட்டு போச்சுன்னா கூட இன்னொரு பிரான்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்பில் அப்ளிகேஷன்னா இப்போ சீரியஸ் சர்க்யூட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரியல் லைஃப்பில் டார்ச் செல்லு, அப்புறம் டிகாரேட்டிவ் எல்இடி ஸ்டிங்ஸ் ஓல்டு டைப்பு, அப்புறம் ஃபியூஸ் இன் சீரியஸ் வித் லோடு. பேரலல்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் ஒயரிங், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பவர் சாக்கெட்ஸு, அப்புறம் சீலிங் ஃபேனு, லைட்டு இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஒயரிங் எல்லாமே பேரலல் சர்க்யூட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஒயரிங் வந்து பேரலல் கனெக்ஷனாக இருக்கும். ஓகேவா. இப்போ டிஎன்பிசி ஏஇயில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. இன் எ சீரியஸ் சர்க்யூட் கரண்ட் இஸ் சேம், இன் எ பேரலல் சர்க்யூட் வோல்டேஜ் இஸ் சேம். Equivalent resistance in series R1 plus R2 sum of resistance. Equivalent resistance in parallel reciprocal of formula resistance. Which connection used in house wiring? Parallel. Which law is used for current division? current வந்து நம்ம எதில் கண்டுபிடிப்போம், KCL யூஸ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிப்போம். அப்புறம் இங்கே சீரியஸ் சர்க்யூட் the same quantity resistance சீரியஸ் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா. பேரலல் சர்க்யூட்டில் சேம் குவான்டிட்டி வந்து வோல்டேஜ். ஹவுஸ் ஒயரிங் கனெக்ஷன் இஸ் பேரலல். மெமரி சீரியஸ்னால் சேம் கரண்ட்டு, பேரலல்னால் சேம் வோல்டேஜ். சேம் கரண்ட் சேம் வோல்டேஜ். குயிக் ரிவிஷன்ஸ். சீரியஸ் சர்க்யூட்டில் ஒன் பாத் இருக்கும், கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் டிவைட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பேரலல் சர்க்யூட்டில் மல்டிபிள் பாத் இருக்கும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், கரண்ட் டிவைட் ஆகும். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் found using in reciprocal formula used in house wiring. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து மெஷ் அனலைசிஸ் பார்க்கலாம். சரி, ஓகேவா. மெஷ் மெத்தடு நம்ம பார்க்கலாம். இது வந்து மெஷ். அப்போ நம்ம அதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் மெஷ், டிஃபரன்ஸ் பிட்வீன் லூப் அண்ட் மெஷ் கரண்ட் மெத்தட், ரைட்டிங் KVL equation, சால்விங் 2 mesh and 3 mesh சர்க்யூட், டிஎன்பிசி, அப்புறம் ஏ கொஸ்டின் ரிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் மெஷ் மெத்தட் அப்படின்னா பார்க்கலாமா. இது வந்து நம்ம படித்ததான் ஓம்ஸில் KVL அண்ட் சீரியல்ஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்டு. இந்த பேஸ் பண்ணி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டு சால்வ் செய்கிறது. அதில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது அதை ஃபைண்ட் பண்ணுறது தான் மெஷ் அனலைசிஸ். ஓகேவா. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் தான் மெஷ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு லூப் வந்து that does not contain any other loop inside, அதான் மெஷ். ஓகேவா. இப்போ ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்காது, அதுதான் மெஸ்ஸு. ஆனால் இப்போ லூப் சர்க்யூட்ஸ்னால் அது லூப் பார்க்கலாம். ஓகேவா. இந்த சர்க்யூட்டில் ஒரு சிறிய க்ளோஸ்டு பாத் தான் இருக்குது, அதனால் இதை மெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆனால் எல்லா மெஸ்ஸும் லூப் தான், ஆனால் எல்லா லூப்பும் மெஸ் கிடையாது. ஏன்னா மெஸ் சர்க்யூட்னால் அதில் சிங்கிள் லூப் தான் இருக்கும். ஓகே. அப்படின்னா எல்லா மெஸ்ஸும் என்ன சொல்லலாம், லூப்புன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா லூப்பையும் மெஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா லூப்புக்குள்ளே லூப் வரும், அதனால் அது மெஸ் கிடையாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லூப் விசஸ் மெஸ் பார்க்கலாமா. எனி க்ளோஸ்டு பாத், அது வந்து மெஸ் வந்து ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு பாத், ஏன்னா அதில் சிங்கிள் லூப் தான் இருக்கும். மே கண்டென்ஸ், அதாவது லூப்பில் வந்து மே கண்டென்ஸ் அனதர் லூப், இன்னொரு லூப் கூட இருக்கும். இங்கே மெஸ்ஸில் அப்படி கிடையாது, சிங்கிள் லூப் மட்டும்தான் இருக்கும். ஸோ cannot contain அனதர் லூப். யூஸ்ட் இன் லூப் மெஷ் மெத்தடில் வந்து லூப் விஸ் மெஸ்ஸில் யூஸ்ட் இன் KVL, மெஸ்ஸில் வந்து யூஸ்ட் இன் மெஷ் அனலைசிஸ். ரெண்டும் ஒன்று தான், KVL தான் யூஸ் பண்ணுவாங்க மெஷ் மெத்தட்லாம். சரி, பார்த்துக்கலாம் விடுங்க. ஒய் மெஷ் அனலைசிஸ். இப்போ வந்து ஒரு சர்க்யூட்டில் பல ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி வோல்டேஜ் சோர்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் கரண்ட் எவ்வளோ தனித்தனியாக போகுது கண்டுபிடிக்கிறது கடினம். அதனால தான் மெஷ் அனலைசிஸ் கரண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு சிஸ்டமேட்டிக்காக சால்வ் செய்யலாம். ஸோ அன்னோன் கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம்.
கண்டிஷன் மெஸ் அனலைஸ் வந்து பிளானர் சர்க்யூட் மட்டும்தான் பொருந்தும். இது வயர் கிராசிங் இல்லாமல் வரையக்கூடிய சர்க்யூட். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டெப்ஸ் இன் மெஸ் அனலைசிஸ். I1 I2 I3 அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு மெஸ்ஸுக்கும் கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதணும். சரியா?